எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்திருக்கிற ஒரு சின்ன சேஞ்சஸ் பத்தி பார்க்க போறோங்க. என்ன சேஞ்சஸ், அது எப்படி வந்து டேலி பிரைம்குள்ள நம்ம அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்திருக்கிற ஒரு முக்கியமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் ரேட் வந்து 2% ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025க்கு முன்னாடி அந்த இன்கம் டாக்ஸ் பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5% ஸ்லாப் இருந்ததுங்க. 10 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் பண்றோம், அதாவது ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு பில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சத்துக்குள்ள பண்ணா 5%, 10 லட்சத்துக்கு மேல போனா 20% வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுங்க ஸ்லாப். ஸோ அப்போ அதை இந்த 20% எல்லாமே வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2% மட்டும் அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. அந்த ஸ்லாபை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி ஒரு என்ட்ரி வச்சு நம்ம வந்து டிசிஎஸ் பிடிக்கிறங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு நான் வந்து அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் போய்க்கிறோம். ஆல்டருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நேச்சர். அதை வந்து நான் ஆல்டர் பண்றேன். நீங்க ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு உங்களுக்கு நீங்க ஆல்டருக்குள்ள வந்துட்டு நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாச்சுரி மாஸ்டர் டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டு என்டர் கொடுத்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த நேச்சரை வந்து பாத்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வச்சிருக்கிற இந்த 5% 20% ஸ்லாபோட இருந்திருக்குங்க. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு டிசிஎஸ் டீடைல்ஸ் ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா, இது என்டர் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் வந்துருங்க. ஸோ அடுத்த டேட் கொடுத்துக்கலாம். இதுல நீங்க 1/4/2026 இருந்து இந்த ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா மாறுது. இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது, 2025 அப்ளிகபிள் ஆகுது. அப்போ அதோட நான் என்ன பண்ணிட்டேன், டேட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் செக்ஷன் கொடுக்குறேன். செக்ஷனையும் மாத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட் மட்டும் இல்லாம செக்ஷனை மாத்திருக்காங்க. அப்ப அந்த செக்ஷன் புது செக்ஷன் வந்து 394 சப்செக்ஷன் 1 அப்படிங்கிற அந்த செக்ஷனை மாத்திருக்காங்க. பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லாப் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வித்தவுட் பேமெண்ட் அப்படிங்கும்போது, வித்தவுட் பேன் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 10%. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 210 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. த்ரெஷ்ஹோல்ட் இங்கே எதுவும் நான் கொடுத்துக்கல, த்ரெஷ்ஹோல்ட் எதுவும் இல்லாதனால நான் இங்கே கொடுக்கல. கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்றேன். இந்த இடத்துல திருப்பி நான் கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நேச்சர் ஆஃப் கூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் எல்லாமே மாறிடுச்சு. ஒருவேளை நீங்க கிரியேட் பண்ணல, புதுசா நீங்க பண்ண போறீங்கன்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கிரியேட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இங்க டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்க அந்த நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா செக்ஷனையும் இங்க நீங்க கொடுத்துட்டீங்கனாலும் ஓகே தாங்க. இல்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷனுக்குள்ள போய் பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை தான் நம்ம பண்ணுவோம். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டியூட்டி லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ டிசிஎஸ்க்கு உண்டான டியூட்டி லெஜர் கிரியேட் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கிரியேட்குள்ள போயிட்டு லெஜர் போறேன். டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டி லெஜர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேங்க. டிசிஎஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது டிசிஎஸ் ஆன் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னே பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கொடுத்துட்டேங்க. இதுக்குள்ள என்ன டியூட்டி கொடுக்குறோம்னா டிசிஎஸ் கொடுத்துக்கிறோம். இங்க வந்து நம்ம நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிற நேச்சர் டிசிஎஸ் ஆன் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் சேம் அதே நேம் கொடுத்துட்டு கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணியாச்சுங்க. ஸோ ரெண்டாவது டியூட்டி லெஜர் கிரியேட் பண்ணியாச்சுங்க. மூணாவது என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஒரு சேல் லெஜர் வேணுங்க. நம்ம கஸ்டமருக்கு சேல் போடுறோம்னா அதுக்கு ஒரு சேல் லெஜர் வேணும் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. அப்போ சேல் லெஜரும் என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ள நம்ம வைக்கிற மாதிரி இருந்தா வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை, இது வந்து சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ சேல்ஸ்குள்ள நான் வச்சுக்கிறேன். சேல்ஸ் அக்கௌண்ட்குள்ள வச்சுட்டு ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்கலாம். ஜிஎஸ்டி வரும் உங்களுக்கு. ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் எஸ்எஸ்ஐ கோட் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை பண்ணி இங்கேயும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்எஸ்ஐ கோட் கொடுத்துட்டேங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியாச்சு, 9985 கொடுத்துட்டு இங்கே ஜிஎஸ்டி ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபை பண்ணி டாக்ஸபிள் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5% ஆர் 18% நம்ம கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 5% கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் உங்களுக்கு வந்து லைபிலிட்டி இது மாதிரி உங்களுக்கு கிளைம் பண்றோம் அப்படின்னா வந்து 18% அந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ரேட் அப்படிங்கிறது நீங்க பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 5 or 18 கொடுத்துக்கோங்க. இங்க டைப் ஆஃப் சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் கொடுத்துட்டு
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பண்ணணுங்க. என்ன அப்படின்னா செட் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து அப்ளிகபிள் கொடுத்துட்டு நம்மளுடைய அந்த நேச்சரை வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணணுங்க இந்த இடத்துல. ஸோ நான் டிசிஎஸ் நேச்சரை செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ பண்ணிட்டு கண்ட்ரோலை கொடுத்து இந்த இடத்துலையும் நான் சேவ் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேல் லெஜர் பண்ணியாச்சு. மூணாவது சேல் லெஜர் பண்ணியாச்சுங்க. நாலாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அல்லது கிரியேட் பண்ண கஸ்டமர் லெஜருக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும், டிசிஎஸ் எனேபிள் பண்ணணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க கெட் வெப் டேலி ஆல்டர்ல போயிட்டு லெஜர் போயிட்டு ஸோ ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்குமார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் ராஜ்குமார் அப்படிங்கிற இந்த லெஜருக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க டெட்டார் அப்படின்னு இருப்பார் அவரு, சன்ரி டெட்டார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் வந்து எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேச்சர் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் பார்த்து உங்களுக்கு என்ன நேச்சர் வருதோ நீங்கள் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்து நீங்கள் இந்த அட்வான்ஸ் டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இக்னோர் இன்கம் டேக்ஸ் லிமிட் எல்லாம் வந்து நம்ம அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் கொடுப்போங்க. இன் கேஸ் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருந்தோம்னா அதை இக்னோர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகபிள் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா மறக்காம நம்மளுடைய பேன் நம்பரை வந்து கொடுக்கணும். கஸ்டமருடைய பேன் நம்பர் அது என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துக்கிறேன். பேன் நம்பர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ கஸ்டமர் லெஜர்லையும் நம்ம டிசிஎஸ் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் லெஜர் டியூட்டி டேக்ஸ் லெஜர் இருக்கு இல்லைங்களா, அவுட்புட் சிஜிஎஸ்டி. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எனேபிள் பண்ணணும். ஏன்னா டிசிஎஸ் பொறுத்த அளவுக்கு டோட்டல் இன்வைஸ் வேல்யூக்கு தான் நம்ம டெட் பண்ணுவோம். ஸோ அதனால இதுலயும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்ளிகபிள் கொடுத்துட்டு நம்ம நேச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு டிடிஎஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸபிள் குட்ஸ்க்கு வரும். டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வைஸ் வேல்யூக்கு தான் நம்ம பிடிப்போம். ஸோ அதனால வந்து டிசிஎஸ் டோட்டல் லெஜருக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு லெஜர் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க டூர் பேக்கேஜுக்கு உண்டான செலவுகளுக்கு உண்டானது எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்ம வந்து ஒரு இன்வைஸ் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம கமிஷன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது நம்ம வைக்கிறோம், நம்ம கமிஷனையும் சேர்த்து இன்வைஸ் பண்றோம் அப்படின்னா கமிஷனுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி அதுக்கும் நீங்க டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட்டுங்க லெஜர். ஸோ நம்மளுடைய கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது கீழே வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்து ஜிஎஸ்டி போட்டு நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னா ஜிஎஸ்டி போட்டு சும்மா நான் ஒரு எஸ்எஸ்சி கோட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எஸ்எஸ்சி கூட எது என்ன வருதோ பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ வெரி டீடைல் டாக்ஸபிள். ஸோ இதுக்கு வந்து கமிஷனுக்கு 18% தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுலையும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு டிடிஎஸ் வராது. ஸோ அதனால நம்ம நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு டிசிஎஸ் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் அப்படிங்கிறத நேச்சுரலாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி வைக்க போறோம். இது இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லா கான்ஃபிகரேஷனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பக்காவா என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி வைக்க போறோங்க. அப்போ கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ஒரு சேல் என்ட்ரி வச்சுக்கலாங்க. நான் கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு நான் என்ன பண்றேன் டிரான்சாக்ஷன் வவுச்சர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சேல் என்ட்ரி ஒன்று ரைஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து நார்மல் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸே கொடுக்குறேன். நார்மல் சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் வவுச்சர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்டிங் மோட்ல இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்கௌண்டிங் மோட்லேயே போட்டுக்கலாம். இதெல்லாமே நம்ம ஐட்டம் வைஸ் வேண்டியது இல்லை, அதனால நம்ம அக்கௌண்டிங் மோட்லேயே போட்டுக்கலாங்க. இங்கே அக்கௌண்டிங் மோடு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் மோட் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் இங்கே அக்கௌண்டிங் மோடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அக்கௌண்டிங் மோட் மாறிக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பார்ட்டி நேம் செலக்ட் பண்ண போகிறேன். நான் கான்ஃபிக் பண்ண பார்ட்டி ராஜ்குமார் அப்படிங்கிற பார்ட்டியில் பண்ணி டிசிஎஸ் கான்ஃபிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு லெஜருங்க. ஸோ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜஸ் அப்படிங்கிற சேல்ஸ் லெஜரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான சேல்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் போட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கமிஷனையும் சேர்த்து போடுறோம். ஸோ கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 போடுறோம் அப்படின்னா கமிஷனையும் சேர்த்து போட்டேன். அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்துருச்சு. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டியும் நான் போட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிசிஎஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு லெஜர் டியூட்டி லெஜர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சுங்க. ஸோ அப்போ டிசிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ டிசிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதுல மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்காதுங்க. ஸோ டிசிஎஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் நோ கொடுத்துக்கிறேன், என்டர். உங்களுக்கு நெரேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நெரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்குறக்கு நாளைக்கு ஏதாவது என்ட்ரி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்குங்க. ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த இடத்துல அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ 10,618 ரூபா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் என்ட்ரி எல்லாத்துக்கும் சேர்த்து பிடிச்சிருக்குது, டோட்டல் இன்வெஸ்ட் வேல்யூக்கும் பிடிச்சிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜருக்குள்ளே போயிட்டு ராஜ்குமார் லெஜருக்குள்ளே போயிட்டு திருப்பி நம்ம போட்ட என்ட்ரிஸ் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை வேணா பண்ணி பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2% நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5,000 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்தாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5,000 கமிஷனுங்க. ஸோ 12,950 ப்ளஸ் 12,950 டோட்டல் டேக்ஸு போட்டு அந்த வர்ற வேல்யூக்கு இன்ட்டு 2% நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10,618 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் வேல்யூக்கும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சுங்க. அப்போ டிசிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் நம்ம இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள இப்போ நீங்கள் அந்த டிசிஎஸ் லெஜருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேபிளில் நிற்குங்க. 10,618 ரூபா அந்த ஒரு பில்லுக்குங்க. இதே மாதிரி நம்ம நிறையா பில்லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்சீஸ் பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் நிறைய பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு அதுக்குண்டான டிசிஎஸ் என்ட்ரிஸ்லாம் நிறைய வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் டோட்டல் அமௌண்ட் வரும். அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி கோர்ட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டேலியில் கான்ஃபிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பேபிள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு டெய்லி வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்க, டேலி இன்னும் ஆழமாக கற்றுக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.